அங்க எதுக்குமா போன? அங்க கல்லு வந்துட்டு இருக்குமா? ஐயோ யாராவது வாங்கல. ஐயோ பாத்துமா, பாத்து விடுதடாத. யாராவது வாங்கப்பா, வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க வாங்க. அம்மா ஐயோ பாத்துமா, இறங்கிடுமா பாத்து. ஜனனி, ஏய் ஜனனி, பாத்துமா, மெதுவா பாத்து வா. ஜனனி கீழே இறங்கு. என்ன ஏமா பாத்து? போறீங்க மேடம்? ஐயோ ஏன் மேடம் அப்படி கீழ விழுந்துற போறமா பாத்து. பகராதா பாத்து. இரு ஜனனி, ஒண்ணுல பதறாத. அமைதியா இரு சரியா? பதறாத. பயமா இருக்கு சிவா, ரொம்ப பயமா இருக்கு, பயமா இருக்கு. ஜனனி பயப்படாத, நான் வரேன். அமைதி ப்ளீஸ். அப்படியே இரு. ஏய் இரு வரேன். சார் மேல போகாதீங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார். பயமா இருக்கு. அப்படியே இரு. பயமா இருக்கு சிவா. அப்படியே ஐயோ இரு ஜனனி, ஒண்ணுல பதறாத. அமைதியா இரு. அப்படியே சிவா. ஜனனி பயப்படாத, நான் வரேன். சிவா சிவா அமைதியா இரு. சிவா. வெயிட் பண்ணு, நான் இதோ போயிட்டு வந்துடுறேன். டேய் என்னடா நீ என்னடா இப்படி இருக்க? ரொம்ப அடிச்சிட்டாங்களா? என்னடா எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? படுபாவி பயல, அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறியேடா. என்ன மாப்பிள்ள இது? என் மகனை இந்த அடியே அடிச்சிருக்காங்க. மேகலாவை கூப்பிடுங்க. என்ன அமைதியா நிக்கிறீங்க? கூப்பிடுங்க அவளை. அவ வரமாட்டா. வரமாட்டாளா? கூப்பிடுங்க நீங்க. சொன்ன கேளுங்க மாப்பிள்ள, அவ வரமாட்டா. நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. அதான் சொல்றேனே மாப்பிள்ள, அவ வரமாட்டா. ஏன்? வந்தா கூப்பிட வேண்டான்னு சொல்லிட்டா. மேகலா, மேகலா, மேகலா கதவு தர. கதவு தர மேகலா, சொன்னா கேளு. மேகலா, கதவு தூர மேகலா, சொல்றேன்ல. மேகலா வெளியில வா. நான் வரமாட்டேன். ஏன்? ஏன்னு சொல்லு மேகலா. நான் வரமாட்டேன், அவ்வளவுதான். அதான் ஏன்னு கேக்குறேன்ல. உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, போங்க. மேகலா, இப்ப நீ வர போறியா இல்லையா?
மேகலா ம் சரி வந்து தொலைகிறேன். மேகலா அதான் வரேன்னு சொல்றேன்ல. மேகலா இப்ப வர போறியா இல்லையா? மேகலா என் தம்பி அநியாயத்துக்கு அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனாங்க தெரியுமா? என்னால எப்படி அதான் தாங்கிக்க முடியும்? உன் தம்பி என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா? அப்படி என்னங்க அவன் பண்ணா? உங்க பொண்ண அவ விரும்பினா? காவேரி அவனுக்கு முறை பொண்ணு தானே? முறையா? என்னடி முறை கொண்டாடுற? பின்ன முறை இல்லையா? அவனுக்கு எந்த முறையும் கிடையாது. நீங்க எனக்கு அத்தான்னா உங்க பொண்ணு அவனுக்கு முறை தானே? அந்த முறையை அவன் எடுத்துக்கிறான். ஏய் இது பாரு, நான் உனக்கு தாலி கட்டியிருக்கேனா? நம்ம 2 பேர் தொடர்பை வச்சு மத்தவங்க உரிமை கொண்டாட முடியாது. தாலி கட்டலன்னா என்ன? எனக்கு நீங்க புருஷன் தானே? அத இல்லங்கிறீங்களா? அப்படி பார்த்தா எங்க அம்மா உங்களுக்கு என்ன உறவு? என் தம்பி உங்களுக்கு என்ன உறவு? உன் உறவுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன் இப்படி பிரிச்சு பாக்குறீங்க அத்தான்? உறவுன்னு வந்துட்டா பிரிக்க கூடாது. நீங்க உள்ள வாங்க முதல்ல. டேய் தாசு, நல்ல வெடக்கோழி குஞ்சா பார்த்து அடிச்சு கொண்டு வா. அதான் உன் மாமாக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க வாங்க. உட்காருங்க. நீங்க என்ன ரகசியமா வச்சிருந்தாலும் நான் ஓபனா தானங்க இருக்கேன். இது பாரு, நம்ம உறவுக்குள்ள ரொம்ப உரிமை எடுத்துக்கூடாதுன்னு நான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கேன். அது எப்படி அத்தான்? அது அப்படித்தான். நாம இது வரைக்கும் எப்படி இருந்தோமோ அப்படித்தான். அதாவது வப்பாட்டியா மட்டும் இல்லையா? இனிமேல அப்படிலாம் இருக்க முடியாதான்? ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியா போயிடும். சரியாயிடும். ஒன்றும் இல்லை. கொஞ்ச நேரம் தான் எரியும், சரியாயிடும். ஓகே ஓகே தானே? ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. நான் தாண்டா என் மனசுக்கு ராஜா, வாங்குங்கடா வெள்ளியில் கூஜா. ஏய் சிவா, வாங்குடா வெள்ளியில கூஜா. சொல்றா என் மேனேஜரு. சிவா ஒய்ஃப் ஜனனி செங்கல் சாலை மேல ஏறி தெரியாம விழுந்துட்டாங்க. சிவாவும் விழுந்துட்டாரு. ஏய் அப்படியாடா? ஏய் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நல்ல செய்தியா சொல்றா. செத்துட்டாங்களா? டேய் இனிமே நான் தான் அமரத்தாரோடைய வாரிசுன்னு சொல்லுடா. நீ சிவா இல்லைன்னு சொல்லுடா. டேய் அந்த பனேஷக்காரி இல்லைன்னு சொல்லுடா. அது இல்லைண்ணே. ஏய் என்னடா சொல்ற?
சிவா அவங்கள காப்பாத்திட்டாரு. அவங்க தப்பிச்சிட்டாங்க. என்னடா இவங்க இப்படி ஆயிட்டாக்க? பிளான் போட்டாலும் சாவ மாட்டேங்கிறாங்க, தானாவும் விழுந்து சாவ மாட்டேங்கிறாங்க. டேய் இவங்க எப்பதான்டா சாவாங்க? டேய் நீ அதை பிடிச்ச தள்ளி இருக்க வேண்டியதானே? இது ஒரு நல்ல சான்ஸ்டா. இப்ப சான்ஸ் போச்சே. டேய் ஒரு கோலை கூட நிம்மதியா பண்ண முடியலடா. போய்டா நீ போன. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? நான் ஒரு ராசியில்லா ராஜா. ஒழுங்கா காட்டுங்க. ஏன் இப்படி எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க? நீனா வேடிக்கை காட்டுறல்ல? சும்மா இருங்க. ஆமா, நான் சும்மா தான் இருக்கேன். வெக்கப்படுற அழகை பார்த்தும் நான் சும்மா தான் இருக்க வேண்டியதாக இருக்கு. ஆமாம், மலேசியாலையும் இப்படி தான் பண்ணுவியா? மலேசியால இல்லை, இப்படி தான் மஞ்சள் போடுவீங்களான்னு கேட்டேன். எல்லா ஊர்லயுமே அடிபட்டா மஞ்சள் பத்து போடுறது வழக்கம். இது எங்கள் பாட்டி வைத்தியமாச்சு. சுட்டுட்டீங்களோ பார்த்து. மலேசியாலையும் பாட்டிங்க இருக்காங்க. அப்போ அந்த மலேசியா பாட்டியும் உன்ன மாதிரி அழகாக இருப்பாங்க. அமைதியா சமத்தா எதுவுமே பேசாம இருந்தா மஞ்சள் போடுவேன், இல்லைன்னா நான் அப்படியே எந்திரிச்சு போயிடுவேன். ஐயோ, இனிமேல் பேச்சே கிடையாது. நீ போடு. எனக்கு வேண்டாமா? அம்மா நீங்க உட்காருங்கம்மா, நான் பரிமாறுறேன். ஜனனி நீ சாப்பிடு ஜனனி, நான் பாத்துக்கிறேன். மருமகன் இருக்கிறப்போ நம்ம கூட உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பழக்கம். பாட்டியும் மாமியாரை கரெக்ட் பண்ணிட்டா, நீயும் இருக்கியே, உன்னால முடிஞ்சுதா? நீயும் இத்தனை வருஷமா இருக்க, அதுக்கு ஒரு புத்தி வேணும். எனக்கு என்ன தெரியுமா இப்படி ஒரு ராட்சசி வரப்போறான்னு? தெரிஞ்சிருந்தா விட்டுருப்பேனா? இப்போ தெரிஞ்சிருச்சுல்ல. அவ அம்மாவை மட்டும் கைக்குள்ள போட்டுக்கல, அண்ணனையும் சேர்த்துதான் போட்டிருக்கா. அதான் இந்த ஆட்டம் போடுறா. நீ வேணா பாரு, அடுத்த டார்கெட் அப்பாதான். மாமாவை அவ டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறதுக்குள்ள ஜனனியை நான் துரத்தி விட்டுருவேன். நீங்க இருக்கீங்களே சும்மா சுத்திட்டு. எதுக்கு அடிக்கிறா, எதுக்கு சிரிக்கிறா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏய் உனக்கு என்னாச்சு? உங்களை எது கட்டிக்கிட்டேன்? இப்படி பட்டுன்னு கேட்டா நான் எப்படி பதில் சொல்றது? சொல்லுங்க. அது நான் ஒரு நல்ல புருஷன், திறமையான கணவன், சொந்தக்காரன். நீங்க பாரு, என் தலையில சொட்ட கூட விழல. சம்பாதிக்கணுங்க, அதுதான் ஆம்பளைக்கு அழகு. அப்பதான் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். என்ன அமராவதி,
பொசுக்குன்னு குண்டு தூக்கி போட்ட நீயே பாரு. இனிமே மாமாவுடைய பிசினஸ் எல்லாத்தையும் எப்படி கைக்குள்ள கொண்டு வரன்னு பாரு. இருக்கிறத காலி பண்ணதான் மிச்சம். ஒண்ணு இந்த வீட்டுக்குள்ள நம்ம இருந்தா சொத்துக்கு அதிபதியா இருக்கணும், இல்லனா வெளியில போய் நீங்க நல்லா சம்பாதிக்கணும். அமராவதி, ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இஸ் தி பெஸ்ட் சாய்ஸ். செங்கல் சூளை டர்ன் ஓவரை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா அது நமக்கு கை கொடுக்கும். அதானே, பாத்துக்கலாம். அம்மா ஜனனி, செங்கல் சூளைக்கு போறதெல்லாம் சரி, பார்த்து பதமா நடந்துக்கணும் ஜனனி. மேலெல்லாம் ஏறக்கூடாது, கவனமா இருக்கணும். இல்லம்மா, எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. நான் ஒரு ஆர்வத்துல போய் ஏறிட்டேன். கண்டிப்பா இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேன். டேய் சிவா, நீ கவனமா பாத்துக்க மாட்டியா? உங்களுக்குலாம் ஏதாவது நடந்தாதான் கவனம் வரும். நல்ல காலம், நான் கும்பிடுற தானுமலையானும் ஆஞ்சநேயரும் தான் காப்பாத்திருக்காங்க. இல்லனா என்ன ஆயிருக்கும்? என்ன இருக்கும்? எரிஞ்சு சாம்பலா இருப்பாங்க. மாப்பிள்ள, என்ன பேச்சுது? இவர் எதுக்கும் யோசிச்சு பேச மாட்டாரு, நினைக்கிறத பேசிடுவாரு. அவர் என்ன தப்பா சொல்லிட்டாரு? சொன்ன விதம் தான் சரியில்லை, மத்தபடி உண்மைதான் சொன்னாரு. பத்தியா மச்சான் சைடில் ஸ்கோர் பண்ண பார்க்குறாரு. ஏய், இந்த கை காமி. பத்தியா? தங்கத்தோடு ஜனித்த மஞ்சள், கொன்றை பூவில் குளித்த மஞ்சள், மஞ்சள் மஞ்சள் மஞ்சள். ஏய் நிலா, பாட்டை நிறுத்து. ஏன் பாட்டு நல்லா இல்லையா அத்தை? ஏய் நிலா, சொன்ன கேளு நிலா, ஆஃப் பண்ணு. ராசு இன்னும் வரல. விசாலாச்சு, ராசு லேட்டா வருவேன்னு சொல்லிட்டு போனானா? இங்க யாருக்கு மத்தவங்கள பத்தி கவலை இருக்கு? அவங்க கவலை அவங்களுக்கு. சிவா, அப்பாவுக்கு கால் பண்ணி பாருப்பா. This number is currently switched off. Please try again later. இல்லைம்மா, ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. மறுபடியும் ஒரு தடவை ட்ரை பண்ணுப்பா. இல்லைம்மா, ஆஃப்ல தான் இருக்கு. எங்க போறேன்னு சொல்றதில்ல, எப்ப வரேன்னு சொல்றதில்ல. என்ன பண்றது? அம்மா, கவலைப்படாதீங்கம்மா, மாமா வந்துருவாரு. நீங்க போய் சாப்பிடுங்க. அவர் வரட்டும். அவர் வராம நான் என்னைக்கு சாப்பிட்டிருக்கேன்? பசிக்கும் இல்லம்மா. அவர் வராம எனக்கு பசிக்காது ஜனனி. அது எப்படிமா? பசி வராம எப்படி இருக்கும்? இருக்கவே இருக்கு தண்ணி. தண்ணியா? பசி எப்படிமா தண்ணில அடங்கும்? எல்லாம் பழகிக்கிறது தானே. ஆமா ஆமா ஆமா, இதெல்லாம் பழக்கம்தான். லோ பிபி வரும், அல்சர் வரும், மயக்கம் வரும், கேட்கவே மாட்டாங்க. என் உடம்பு நான் சொன்னா கேக்கும்பா. எத்தனை நாளைக்குமா? கேக்குற வரைக்கும். அம்மா, ஜனனி, சாப்பிடவும் இல்ல, தூங்கவும் இல்ல. நான் வேணா பாத்துக்கிறேன், நீங்க கொஞ்சம் தூங்குங்க.
அவர் வரணும் இல்லம்மா. லேட் ஆயிடுச்சு, பனி வேற கொட்டுது. தலையில கொஞ்சம் தண்ணி பட்டாலே தும்ப ஆரம்பிச்சிருவாரு. பனியில என்ன ஆக போகுதோ தெரியல. ஓ பாத்தியா, வெளியில போனவருக்கு தலையில பனி விழுந்தா இவங்களுக்கு தும்மல் வந்துடும். மா, அப்பாவுக்கு இருமல் வந்தா நீதர்மா மருந்து குடிப்ப? போடா, உனக்கு இதெல்லாம் புரியாது. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் புரியும். ஜனனிக்கு புரியும், கேட்டு பாரு. ஓஹோ, அப்படியா? என்னென்ன புரிஞ்சுக்கிட்டு ஜனனி? இந்த மாதிரி அம்மாக்கள் இருக்கிறதுனால தான் நிறைய அப்பாக்கள் கவலை இல்லாம இருக்காங்க. ஆனா இந்த அம்மாக்கள் நிலைமெல்லாம் பாவம். குடும்பம் குடும்பம்னு வாழ்ந்துட்டு கடைசியில அவங்களுக்குன்னு எதுவுமே இருக்காது. ஏய், எங்க அப்பாவை குறை சொல்ற? இல்ல, உங்க அம்மா மாதிரி இருக்கிற நிறைய அம்மாக்களோட நிலைமையை தான் சொல்றேன். பாத்தியாமா உன் மருமகளை? ஏன்னா எனத்தோட சேர்ந்துருச்சு. டேய், அவளை எதுவும் சொல்லாதடா. சரி சரி, நீங்க போய் தூங்குங்க. அம்மா நீங்க வாங்கம்மா, அவர் வந்துருவாரு. நீங்க அதையே நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருக்காதீங்க. இல்லம்மா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என்ன மாதிரி கிடையாது அவரு. பசி எடுத்தா தாங்க மாட்டாரு. கடை சாப்பாடும் அவருக்கு ஒத்துக்காது. அட எப்பயாவது தானம்மா. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? அவசரத்துக்கு ஒரு டீ காஃபில சக்கரை போட்டு சாப்பிட்டாருன்னா என்ன ஆகுறது? ஓ ஏம்மா, ஒரு டீல எப்பாவது கொஞ்சம் சக்கரை போட்டா என்னம்மா? அதான் ஒரு டேப்லெட் போட்டுக்கிறார்ல. வந்துட்டாரு. ஏப்பா, வாங்க. எங்கப்பா போனீங்க? ஃபோன் வேற ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. ஒரு கால் ஏதாவது பண்ணி சொல்லிருக்கலாம்ல. ஏன், என்னாச்சு? அம்மா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்கப்பா.